இன்றைக்கி நம்ம ஊரில் கருப்புசாமி கோயில் பண்டிகை. ஸோ அதனால் கோவிலில் போயிட்டு கிடாயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சின்ன விருந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நெய்பர்ஸ்லாம் சேர்ந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு தம்பி வந்து நான் தான் ஆனியன்லாம் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா சாப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் கட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவன் கட் பண்ணுற நேரம்னு பார்த்து நல்லாவே கட் பண்ண முடியலைன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணான். அக்கா என்னோடய ஃபோட்டோ மட்டும் வேண்டாங்க்கா, நான் கட் பண்ணுறது மட்டும் நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் மட்டன் கிரேவிக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. மிக்சியில் போட்டு அரைச்சா லேட் ஆகும் அப்படின்ட்டு சரி கிரைண்டரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே கிரைண்டரில் போட்டிருக்காங்க. ஒரு அக்கா நான் தான் தேங்காயை வேகமாக துருவேன் அப்படின்ட்டு அவங்க வேகமாக துருவிட்டுருக்காங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் பார்த்திங்கனாவே 1 மணி. ஏன்னா கோவில்லையே 12 மணிக்கு தான் அங்கே கிடா வெட்டுறதே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ கோவிலில் கிடாயை வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாமே செய்யணும். ஸோ அதனால் 1 மணிக்கு நாங்கள் இங்கே சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நான் சமைச்சு முடிக்கும்போது நியர்லி 6:30க்கு தான் முடிகிற மாதிரி இருந்துச்சு. லஞ்ச் கொடுக்க முடியாமல் நாங்கள் டின்னருக்கே ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தம்பி சிக்கன் எல்லாமே கழுவி சிக்கன் மட்டன் எல்லாமே அவங்க கழுவி கொடுத்தாங்க. இங்கே சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் கிரேவி ரெடி பண்ணும்போது பயங்கர காமெடி பண்ணிட்டாங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, அது ட்ரை ஆகிற ஸ்டேஜில் வந்து சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டில் இருந்த தண்ணி ஒரு 1/4 குடம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டாங்க. அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. இங்கே மட்டன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மட்டன் குழம்பு செஞ்சுட்டு சரி மட்டன் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே மட்டன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குடல் குழம்பு அப்புறம் ரத்த பொரியல் அது செய்கிறதுக்கும் ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்படி செஞ்சுமே எங்களால் அந்த டைமுக்கு லஞ்ச் கொடுக்கவே முடியல. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெய்பர்ஸ்லாம் சேர்ந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக சேர்ந்து செய்கிறேன். அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இங்கே ஒரு சைடு அவங்க ரத்த பொரியலுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டன் குழம்புக்கு செஞ்சிட்ருக்காங்க. எல்லோரும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி மட்டனை குக்கரில் வேக வச்சுட்டாங்க. அதையும் எல்லாம் எடுத்து சேர்த்துக்கிறாங்க. இது குடல் ரத்த பொரியலுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நெய்பர்ஸ்லாம் சேர்ந்து சமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நாங்கள் எங்கேயும் யார் வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி சமைக்க விட மாட்டோம். போவோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம், ரிட்டன் ஆயிடுவோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இறங்கி செஞ்சு நாங்களே எல்லாம் சமைச்சு நாங்களே சாப்பிட்ற மாதிரி. எல்லாருமே ஒரு ஒர்க்கு அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இடையிலே ஒர்க்கை செய்யவே ஒருத்தர் டீ, ஸ்நாக்ஸு, ஜூஸு, ஐஸு எல்லாம் அதுவும் ஸ்பான்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக வேலை செய்யுங்க அப்படின்ட்டு அதுவும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ரிலேட்டிவெல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கும் நெய்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இப்போ எல்லாமே சமைச்சு முடித்தாச்சு. ரத்த பொரியல், முட்டை, ஸ்வீட்டு, சாப்பாடு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, குடல் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நியர்லி 6:30க்கு தான் நாங்கள் சாப்பாடு பரிமாறுறோம். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாலும் எப்படியும் எல்லாம் சொதப்பிடுவாங்க அப்படின்னு நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே இதாகலை. எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டு. எல்லாருமே நல்லா செஞ்சுருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நாங்களும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.